Hello friends, நான் உங்கள் அபிமானி சுதா. வெல்கம் பேக் டு மை சேனல் பெபிள்ஸ் vlogs. நம்ம இன்னைக்கு வந்திருக்கிற இடம் எத்திராஜ் கல்யாண நிலையம். இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மவுண்ட்பேட்டன் மணி அவர்கள் வந்து கேட்டரிங் சர்வீசஸ் வந்து போயிட்டுருக்கு. சபாவில் வந்து இசை நிகழ்ச்சி நடந்துட்டுருக்கு. இசை நிகழ்ச்சி நடந்து முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அதாவது சாப்பாடு பிரியர்கள் இசைப்பிரியர்கள் வந்து சாப்பிட போகலாம். அதாவது பிரமாதமான இலை சாப்பாடு. இது வந்து என்னன்னா ஜான்வரி 1 வரைக்கும் நடக்க போகுது. மார்னிங் வந்து 10:30 3 o'clock வரைக்கும் லஞ்ச், ஈவினிங் வந்து 5:30 to 10 o'clock வரைக்கும் நைட் டின்னர் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணலாம். வாங்க உள்ள போகலாம். இவங்களோட கேட்டரிங் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா பிரமாதமான இலை சாப்பாடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு மவுண்ட்பேட்டன் மணி ஐயர் பற்றி அதாவது நிறைய பேருக்கு வந்து அவருடைய சிறப்புகள் தெரியாது. நம்ம வந்து சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒன்றும் இல்லைங்க சார். வந்து சின்ன மேட்டர் தான், வந்து பெரிய ஒன்றில் ஐயர மஹால் ப்ரோக்ராம் நடந்துச்சு. ப்ரோக்ராம் வந்து வடப்பள்ளி மண்டபம் வந்து அங்கே வந்து அப்போ முதலமைச்சர் வந்தார். வந்துட்டு ஒரு கப்பு ரசம் கேட்டார். அந்த ரசம் ஒன்று வாயில் 2 ஸ்பூன் வாயில் வச்சார். ஒன்று அவர் வர சொல்லுங்கள், கேட்டரிங் இன்சார்ஜ் யார் கூட வர சொல்லுங்கள் அப்படின்னாரு. வந்தவுடனே அவரோட செயினை கழுத்தில் போட்டு ரொம்ப அருமையாக இருந்தது அப்படி. இந்த மாதிரி இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே கிடையாது. எனக்கு ரசமே பிடிக்காது. எனக்கு வந்து ரசமே எனக்கு பிடிக்காது, சாப்பிட மாட்டேன். நான் ரசத்தை விரும்பி பிடிச்சேன் அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக. தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லிடுங்க. எல்லாமே நல்லா இருக்கு. செகண்ட் இயர் வரும், லாஸ்ட் இயரும் வரும். ஓகே, சூப்பராக இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்றீங்க இல்லையா? நல்லா இருக்கு. இதான் செகண்ட் டைம். தேங்க்யூ சார். எப்படி இருக்குது ஃபுட்டு? தேங்க்யூ. நீங்கள் தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு கை காமிச்சிட்டாரு. மேம் ஃபுட் எப்படி இருக்குது மேம்? தேங்க்யூ. நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் நிறையா பேசுங்களேன். சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. அவ்வளோதானவா? எப்படி சார் இருக்குது ஃபுட்டு? சூப்பர். எப்படி இருக்கு மேம்? சூப்பர். சொல்றீங்களா சார்? சூப்பர். எப்படி இருக்கு சார்? சார் அப்படியே இருக்காரு. எப்படி இருக்கு? நம்ம இன்னைக்கு ஒரு பிரமாதமான சாப்பாடு சாப்பிட்டு போகிறோம். அதாவது என்ன, மவுண்ட்பேட்டன் மணி ஐயருடைய கேட்டரிங் சர்வீஸில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 17 விதமான சாப்பாடு தான் சாப்பிட்டு போகிறோம். அதாவது சாப்பாடு இல்லை, கூட்டு, பொரியல், அப்பளம், லெமன் ரைஸ், என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். இது வந்து மாங்காய் பச்சடி, பூசணிக்காய் கூட்டு, பருப்பூசலி, வாழைக்காய் பொடி மாஸ், இது சீரக ரசம், தயிர், இது கூட பருப்பு பாயாசம். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ். இது கூட பார்த்தீங்கன்னா நட்ஸ் நிறையா இருக்குது, அதாவது வேர்க்கடலை இருக்குது. அடுத்தது வடை, அதாவது அரிசி அப்பளம்,
ரைஸ், சாம்பார், தால். இப்போ எல்லாத்தையுமே நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தால் கூட கீ ஆட் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம நார்மலாகவே வீட்டில் செய்கிற டேஸ்ட் இருக்குது. அடுத்தது சாம்பார் வந்து பூசணிக்காய் சாம்பார். சாம்பார் எக்ஸலண்ட்டாக இருக்குது. அடுத்தது கூட்டு டேஸ்ட் பண்ணிடலாம். நம்ம கூட்டு கூட தயிர் ஆட் பண்ணி பக்குவமாக கரெக்டாக இருக்குது. அடுத்தது மாங்காய் பச்சடி. நிறைய பேருக்கு புளிப்பு பிடிச்சதுன்னா மாங்காய் பச்சடி இப்படி செஞ்சு சாப்பிடலாம். நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு. அடுத்து பருப்பூசலி. காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி பருப்பு வேக வச்சு போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. வாழைக்காய் பொடிமா. இதுவும் சூப்பராக இருக்குது. லைட்டாக வந்து இஞ்சி வந்து கிரேட் பண்ணி போட்டுருக்காங்க. அது ஒரு ஃப்ளேவர் இருக்குது. வடை சாப்பிடலாம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அரிசி அப்பளம் பிடிக்கும். இது வந்து ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குது. அரிசி அப்பளம் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய இடத்துல உளுந்து அப்பளம் தருவாங்க. அன்றைக்கி வந்து அரிசி அப்பளம் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. சூப்பர். எல்லாமே ஒரு பொடி பிடிச்சிட்டு கடைசியாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து இன்னைக்கு மவுண்ட்பேட்டன் மணியையருடைய கேட்டரிங் சர்வீஸில் வந்து ஒரு பிரமாதமான இலை சாப்பாடு சாப்பிட்டுருக்கேன். பாருங்கள், இலை ஃபுல்லாக காலி பண்ணியிருக்கேன். அவ்வளோ நல்லா சாப்பிட்டுருக்கேன். நம்ம வந்து என்னென்னா அக்ஷயா வந்து ஒரு பிரமாதமான இலை சாப்பாடு சாப்பிட்டு வந்திருக்காங்க. எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் இங்கே மவுண்ட்பேட்டன் மணி ஃபுட் வந்து சாப்பிட வந்திருந்தேன். அண்ட் ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. லீஃப் போட்டு சூப்பராக சாப்பிட்டேன். அண்ட் ஸ்டார்டிங் வித் அந்த பாயசம்லேருந்து எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஆல்சோ தட் அந்த தயிர்லேயே வந்து மாங்காய் போட்டு கொடுத்துருந்தாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவ்வளோ எனக்கு ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. மவுண்ட்பேட்டன் மணி ஐயர் கேட்டரிங் சர்வீஸில் வந்து சூப்பரான பிரமாதமான இலை சாப்பாடு, அதாவது கல்யாண சாப்பாடு சாப்பிட்டோம். அதாவது எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.